நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கருப்பு கொண்டக்கடலை தான். அதுக்கு தேவையான மசாலா நான் எடுக்க போகிறேன். அதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 4-5 வெள்ளைப்பூடு, ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் பட்டை, 2 ஏலக்காய். இதை நல்லா பொடி பண்ணிக்கிடணும். தண்ணி சேர்க்காம நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடணும். கருப்பு கொண்டக்கடலையில் நான் கொஞ்சம் நைட்டு ஊற வச்சுருந்தேன். அதில் கொஞ்சமாக அள்ளி போட்டு அது கூட சேர்த்து நம்ம போட்டு மிக்ஸியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிடணும். அது இருக்கட்டும், அரைச்சி வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு குக்கரில் கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் ஊற்றிருக்கேன். ஊற்றுனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா செவக்க வறுக்கணும். பொன்னிறமாக வர்ற நேரத்தில் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த இதை அதையும் உள்ளே போட்டு நல்லா அது மறுபடியும் அதையும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். எல்லாம் நல்லா மசிஞ்சு நல்லா ஒன்று சேர்ந்து எல்லாம் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் கொத்தமல்லி நம்ம கட் பண்ணி போட்டிருக்கோம். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர், நான் 1 கரண்டி அளவு தயிர் ஊற்றிருக்கேன். பாக்கெட் கடையில் வாங்கின தயிர் தான். அதையும் போட்டு நல்லா புளிப்புள்ளாத தயிர் பார்த்துக்காங்க. அதையும் போட்டு நல்லா நம்ம கிளறணும். கிளறதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் வத்தல் பொடி நம்ம தேவைக்கு தக்கன போட்டுக்காங்க. போட்டதுக்கப்புறம் அதை நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நான் கருப்பு கொண்டக்கடலை நனைய வச்சு அதை அவிச்சு வச்சுருக்கேன். அது கொஞ்சமாக எடுத்து போட்டிருக்கேன். அது ஒரு 50 கிராம் இருக்கும். அதையும் போட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டதுக்கப்புறம் அளவு தண்ணி நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நான் வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாக்கூட்டி இந்த அரிசி சீரக சம்பா அரிசி தான் எடுத்து நான் ஊற வச்சுருந்தேன். அரை மணி நேரமாக ஆயிடுச்சு. அதையும் எடுத்து எல்லாம் உள்ளே போட்டுட்டேன். தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி நல்லா தண்ணி இல்லாமல் சேர்த்து உள்ளே போடணும். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைக்கணும். சீரக சம்பா அரிசிக்கு அதுதான் கணக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான உப்பு போட்டு இந்த டைமில் உப்பு போட்டதுக்கப்புறம் காரம், உப்பு எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கிடணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சமாக லெமன், ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் புழிஞ்சு ஊற்றிட்டு மூடி போட்டு விசில் வச்சிடணும். விசில் வந்து நீங்கள் குக்கருக்கு நீங்கள் சாப்பாட்டுக்கு எத்தனை விசில் வைக்கணும் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு 4 விசில் வச்சுருக்கேன். வச்சதுக்கப்புறம் ஆற விட்டு இறக்கியாச்சு. இறக்குனதுக்கப்புறம் நல்லா இந்த சாப்பாடு வந்து கொஞ்சம் வந்து குலைவாக தான் இருக்கணும். கொஞ்சம் ஈரப்பசம் இருக்கணும். ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது. கொண்டக்கடலை வந்து கொஞ்சம் ஈரத்தன்மையோடு இருந்தால் தான் சாப்பிடுறதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். நான் சொல்கிற இந்த பக்கத்தில் வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப வாசமாகவும் இருக்கும். நம்ம ஏன்னா நமக்கு கொண்டக்கடலை கொஞ்சம் அரைச்சி ஊற்றுறோம். பச்சை கடலையை அந்த மசாலாவோட சேர்த்து நம்ம அரைச்சி போடுறதுனால சாப்பாடு வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். அப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. சாப்பிட போகிறோம். அதுக்கு கூட்டுக்கு நம்ம தயிர், வெங்காயமும், முட்டை, அவிச்ச முட்டையும் வச்சு சாப்பிட்றோம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் சொன்ன பக்கத்தில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு எப்படி நான் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.